ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மாங்காய் வச்சு ஒரு ரெசிபி பண்ணலாங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சீசன் இருக்கும்போதே நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த டைப் மாங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டைப் மாங்காய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முழுசாக எடுக்க வேண்டாம், பாதி அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பாதி அளவுக்கு எடுத்து ஒரு கப்பில் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இதை டேரெக்டாக மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும், பொடியாக இருக்க வேண்டாம். இப்போ இதோடவே அரை கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் எடுத்திருக்கேன். துருவன தேங்காய்னாலும் அரை கப் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்துக்கோங்க. ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், தோலோடவே சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன், அது இதில் சேர்த்துடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 4-5 போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க, அது இதில் சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த அளவுக்கு குறகுறப்பாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாங்காய் பச்சடியோடு சேர்த்துடலாம். நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. ரொம்பவே டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சீசன் இருக்கும்போது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாமே அருமையாக இருக்கும். சூடான சாதத்தில் போட்டு பேசி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். தயிர் சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.